அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியை பார்க்கக்கூடியது வந்து ஆனந்த சைய ஆசனா. இதுல வந்து பகுதி 2. கடந்த பகுதியில் வந்து பார்த்ததுல வந்து ஒரு சின்ன சின்ன வந்து வேரியேஷன் பார்த்தோம். ரொம்ப சுலபமான வேரியேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த பகுதியில கொஞ்சம் அட்வான்ஸா போற மாதிரி இருக்கும். அதை வந்து செஞ்சு நம்ம பழகிட்டோம்னா இந்த ஆசனம்லாம் பண்றதுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். இதுல வந்து என்ன பண்றோம்னா ஆனந்த சையாசனம் பண்ணிட்டே வந்து பத்மாசனா வந்து நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பத்மாசனம் போட்டு வந்து பழகிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இதுல வரணும். ஏன்னா இது கொஞ்சம் வந்து இன்டர்மீடியட்ல இருந்து அட்வான்ஸ் ஆசனாக்கா வருது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே எப்படி பண்ணோம்னா இப்போ 2 ஆசனம், பத்மாசனாங்கிறது ஒரு ஆசனா, அதுக்கப்புறம் ஆனந்த சையாசனாங்கிற ஒரு ஆசனா. இது தனித்தனியா வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து சேர்த்து பண்றோம். அதனால வந்து நல்லாவே வந்து பயிற்சி பண்ணணும். இப்போ பத்மாசனம் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா கால்களை வந்து நல்லாவே நீட்டிட்டு ஒரு காலை மடக்கி இப்படி வைக்கிறோம். இப்போ வெறும் பத்மாசனம் மட்டும் நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு காலை எடுத்து இந்த கால் மேலே இப்படி போடுறோம். இது வந்து பத்மாசனா. இதுலேயே வந்து ஆனந்த சையாசனம் அப்படி சைடில் இப்படி படுத்துக்கிட்டே வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஆனந்த சையாசனாக்கு இந்த மாதிரி சைடில் வந்து இப்படி படுக்க போகிறோம். படுத்துட்டு கைகள் வந்து தலைக்கு வந்து வைக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ இதில் வந்து பத்மாசனம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் பத்மாசனம் போட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம நேர்படுத்திக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம உடம்புல இருந்து இது வரைக்கும் வந்து நம்ம நேராக ஆக்க போகிறோம். அதனால இந்த கால்கள் வந்து இந்த பத்மாசன காலை வந்து கொஞ்சம் நல்லா பின்னோக்கி கொண்டு போகிறோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த முதுகு தண்டையோ இல்லை கால்களையோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா கொண்டு போகிறோம். இப்போ இந்த கையை வந்து நம்ம இப்படியும் வைக்கலாம் ஒரு பேலன்ஸ்க்காக. அப்படி இல்லைன்னா ஒரு போஸ் மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா, பேலன்ஸ் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி வந்து வைக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அப்படியே எழுந்து நம்ம இந்த பக்கம் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பண்ணோம்னா கண்டிப்பா இன்னொரு பக்கம் வந்து பண்ணணும். இது சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா, சில பேருக்கு நிறைய பேருக்குமே வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கமே வந்து நல்லாவே ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. நேச்சுரலா அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து நம்ம வரலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாம இன்னொரு பக்கமும் வந்து நம்ம கண்டிப்பா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த ஆசனா பண்றதுக்கு கொஞ்சம் வந்து கடினமா தான் இருக்கும். அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியே வந்து முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து சேர்த்து பண்ணலாம். கால்களை வந்து உடனே வந்து தளர்த்திக்கணும். நம்ம பத்மாசனம்லாம் போட்டுட்டோம்னா ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது. ஸோ அதனால வந்து நம்ம கால்களை வந்து உடனே தளர்த்திட்டோம்னா உடம்பு வந்து ஃபுல்லாவே வந்து நல்லாவே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ஆசனா முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.